திடீர்னு நம்ம சீஃப் மினிஸ்டர் உங்களுக்கு கால் பண்ணி உங்க வீட்டை விசிட் பண்ண வருவேன்னு சொல்றாரு. பட் டேட்டும் டைமும் ஒரு ஸ்பெசிஃபை பண்ணல. என்ன பண்ணுவீங்க? தலைகால புரியாம சந்தோஷத்துல குதிச்சு வீட்டையே தலைகீழ மாத்திர மாட்டீங்க? ஐ மீன் ரொம்ப அழகா மாத்திருவீங்கல்ல. அந்த பொருள் அதோட பிளேஸ்ல கரெக்டா இருக்கும், டைல்ஸ் சும்மா சொல்லிக்கும். நீங்க எந்த நேரமும் உங்க பெஸ்ட் க்ளோத்ஸ்ல இருப்பீங்கல்ல. உங்க வீட்டு டாகிய கூட மணிக்கு ஒரு முறை குளிப்பாட்டி பொம்மை மாதிரி வச்சிருப்பீங்கல்ல. சரி, இது இருக்கட்டும். நம்ம ஆண்டவரோட வருகைக்கு நீங்க ஆயத்தமா இருக்கீங்களா? திங்க் பண்ணிக்கிட்டே இதை கேளுங்க. ஒரு மெடிக்கல் காலேஜோட ஸ்டூடெண்ட்ஸ் சில பிணங்களை பரிசோதிக்கும் அறையில இருந்தாங்க. அந்த பிண வரையில தாங்கள் வந்த வேலையை பார்க்காம அந்த ஸ்டூடெண்ட்ஸ் உள்ள வந்து விளையாடிட்டும் சிரிச்சுக்கிட்டும் இருந்தாங்க. பல வகையான பக்குவப்படுத்தப்பட்ட பிணங்கள் பலகையின் மேல் கிடத்தப்பட்டு இருந்துச்சு. ஒவ்வொரு சடலங்களையும் பார்த்து இத பாருடா டேய், அதை பாருடா அப்படின்னு பரிகாச பேச்சு பேசி சிரிச்சுக்கிட்டே இருந்தாங்க. நம்மளும் ஒரு நாள் இப்படி ஆகக்கூடியவங்க அப்படின்றத உணராம பெருமையா வாயாடிட்டு இருந்தாங்க. அகம்பாவமாக வாய்க்கிலேயே பேசினாங்க. மிகுதியாக வாயாடிட்டு இருந்த ஒருவன் தனது வாதம் ஒன்றை உறுதிப்படுத்த மரப்பலகையில தனது கையை ஓங்கி குத்துனான். கொஞ்ச நேரத்துக்கு முன்பாக ஒரு பிணத்தை பரிசோதிக்க உபயோகப்படுத்தப்பட்ட ஒரு கூர்மையான ஊசியில அவன் கைப்பட்டு ஆழமான ஒரு பெரிய கீறல் உண்டாயிருச்சு. வலியில துடிச்சான். டாக்டர் வந்து டெஸ்ட் பண்ணிட்டு என்ன சொன்னாரு தெரியுமா? இன்னும் சில மணி நேரத்துல அவன் இறந்து போயிடுவான் அப்படின்னு துக்கத்தோட சொன்னாரு. அந்த ஸ்டூடெண்டோட முகத்துல மரண பயம் தெரிஞ்சது. நான் சாக ஆயத்தமா இல்லையே அப்படின்னு கதறி அழுதான். ஆனா அவனுடைய மரணத்தை யாராலையும் தடுக்க முடியலங்க. மத்தேயு 24 அதிகாரம் 44 வசனத்துல, நீங்கள் நினையாத நாளிகையிலே மனுஷகுமாரன் வருவார், ஆதலால் நீங்களும் ஆயத்தமா இருங்கள் அப்படின்னு வசனம் சொல்லுது. நம்ம ஆண்டவருடைய வருகை ரொம்ப சீக்கிரமாவே சம்பவிக்க போகுதுங்க. பிகாஸ் அவரோட வருகையின் அடையாளங்கள் நம்மை சுற்றிலும் நடந்துட்டே தான் இருக்கு. சோ தினமும் யாரை பார்க்க நம்ம ரெடி ஆகுறோமோ இல்லையோ, பட் ஆண்டவரோட வருகைக்கு நம்ம ரெடி ஆகியே ஆகணுங்க. ஆண்டவர் முன்பாக நம் கரையற்றவர்களாக அவருக்கு பிரியமாக காணப்படணுங்க. அதுக்கு அன்றாடம் நம்ம பிரயாசப்படணும். இல்லனா அந்த ஸ்டூடெண்ட் போல நான் வருகைக்கு ஆயத்தமா இல்லையே அப்படின்னு சொல்லி கதறணும். பட் அப்பவும் நோ யூஸ்ங்க. கொடுமையான அவஸ்தையத்தை அனுபவிக்கணும். So always be ready to receive your redeemer. Stay alert, stay pure and get ready. God bless you.